ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு எம்மி குக்கிங். இன்றைக்கி நம்ம ரொம்ப அருமையான பீர்க்கங்காய் பருப்பு போட்டு ஒரு பொரியலும் அது வேக வச்சு வடித்த தண்ணியில் ஒரு ரசம் தான் பார்க்க போகிறோம். இது ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். சரி வாங்க எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். ஒரு பாத்திரத்தில் 4 டம்ளர் தண்ணி எடுத்துக்கோங்க. நான் இன்றைக்கி அரை கப் துவரம்பருப்பை நல்லா கழுவி சேர்த்துக்கிறேன். ஒரு பெரிய சைஸ் பீர்க்கங்காயை கட் பண்ணி அதையும் சேர்த்துக்கிறேன். இதோட 1 டீஸ்பூன் கல்லுப்பு சேர்த்துக்கோங்க. ஒரு லிட் போட்டு மூடி வச்சு காய் பருப்பு நல்லா வேக வைங்க. 15 நிமிஷத்துக்கு அப்புறம் காயும் பருப்பும் இந்த மாதிரி நல்லா சாஃப்டாக வெந்து வந்திருக்கும். இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுங்க. நம்ம வேக வச்ச காயும் பருப்பையும் ஒரு பாத்திரத்தில் வடிச்சுக்கோங்க. காய் வடித்த தண்ணி சூடாக இருக்கிறப்பே அதில் 2 தக்காளி, கொஞ்சமாக புளி சேர்த்துக்கோங்க. இது நல்லா ஊறட்டும். அப்போ தான் நம்ம கரைக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஒரு கடாயில் 1 டீஸ்பூன் எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறம் அரை டீஸ்பூன் கடுகு, 1 டீஸ்பூன் கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு இதெல்லாம் சேர்த்துட்டு ஒரு வாட்டி நல்லா வதக்கி விட்டுடுங்க. இதோட கொஞ்சமாக கருவேப்பிலை, 3 காஞ்ச மிளகாய் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுடுங்க. இதெல்லாம் நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் ஒரு பெரிய வெங்காயத்தை நீள்வாக்கில் கட் பண்ணி அதையும் சேர்த்துக்கலாம். நல்லா வதக்கி விடுங்க. வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் நம்ம வேக வச்ச காய் பருப்பையும் சேர்த்துக்கலாம். இதோட 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டீஸ்பூன் மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. ஒரு 5 நிமிஷம் நல்லா மீடியம் ஃப்ளேம்லேயே இருக்கட்டும். அப்போ தான் நம்ம சேர்த்த மிளகாய் தூளோட பச்சை வாசனை போகும். கடைசியாக கொஞ்சமாக துருவன தேங்காவை மேலே தூவிக்கலாம். தேங்காயும் சேர்த்துட்டு ஒரு வாட்டி நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. அவ்வளோதான், நம்மளோட பீர்க்கங்காய் பருப்பு பொரியல் ரெடி ஆயிடுச்சு. நம்ம காய் வடித்த தண்ணியில் தக்காளி, புளி 2 ஊற வச்சுருந்தோம் இல்லையா, அதை கையிலே நல்லா கரைச்சிக்கோங்க. மிக்சியில் அடித்தா அந்த அளவுக்கு நல்லா இருக்காது. ஒரு மிக்சி ஜாரில் அரை டீஸ்பூன் சீரகம், அரை டீஸ்பூன் மிளகு, 7-8 பல்லு பூண்டு சேர்த்துட்டு நல்லா 1க்கு 2 அரைச்சிக்கோங்க. நம்ம கரைச்சி வச்சுருந்தோம்ல தக்காளி, புளி, அதில் அரை டீஸ்பூன் மஞ்சள், அப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருக்க மிளகு, சீரகம், பூண்டு அதையும் சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக பெருங்காயம் சேர்த்துக்கலாம். இதோட 1/4 டீஸ்பூன் சர்க்கரை, கொஞ்சமாக கொத்தமல்லி, கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். இதெல்லாம் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. ஒரு கடாயில் 2 டீஸ்பூன் எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறம் கொஞ்சமாக வடகம், ஒரு 5-6 வரமிளகாய் சேர்த்துக்கலாம். இது சேர்த்துட்டு 2ம் நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் நம்ம கரைச்சி வச்சுருந்தோம்ல ரசம், அதை நல்லா ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணி விட்டு சேர்த்துக்கலாம். ஏன்னா நம்ம சேர்த்துருந்த பொருளெல்லாம் அடியில் தங்கியிருக்கும். அதனால் நல்லா ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணி விட்டு சேர்த்துக்கோங்க. எப்பயுமே ரசத்தில் வடகம் சேர்த்தோன்னா ஒரு டிஃப்ரெண்ட் டேஸ்ட்டில் நல்லா இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி லைட்டாக கொதி வந்ததுக்கப்புறம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுங்க. ரொம்ப நேரம் கொதிச்சா ரசம் நல்லா இருக்காது. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் எம்மி குக்கிங் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, பாய் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.